செய்யுங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஹாய் டூட்ஸ், நீங்க சொல்லுங்க டியூட்ல இன்னைக்கான क्वेश्चन என்னன்னா, தப்புன்னு தெரியும் ஆனா இந்த விஷயத்த பண்ணி அவன் அப்படினா என்ன விஷயம்? ஏய் கெட்டி மேல கெட்டி மேல. ஓகே, நம்ம டூட்ஸ்ல என்ன மாதிரி பதில் சொல்ல போறாங்க தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்படி பார்த்தோன்னா ஓப்பனாக சொல்ல முடியாது, ஆனால் என் கூகுள் ஹிஸ்ட்ரி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். லட்சுமிபதி என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நான் எத்தனை தடவை யோசனை பண்ணாலும் என் மூஞ்சிக்கு முன்னால அதே தான் வந்து போகுது. தப்புன்னு தெரியும் ஆனா படிப்பு விஷயம் பத்தி அவர் வந்து கூகுள்ல சர்ச் பண்றீங்க. நீங்க எதுவும் நான் இருக்கேன் உங்க பக்கத்துல இல்ல, நான் உன்னை காப்பாத்துறேன். ஓகே, நீ ஆனா ஓப்பனா சொல்லிட்ட. ஓப்பனாக சொல்லிட்டியே, அதுக்கப்புறம் என்ன? அப்போ தெரியும். எப்படின்னா என்னோட ஆப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும். என்ன ஆப்ஸ் வச்சிருக்கீங்க அப்படி? ஒருத்தனும் திருந்தலையே. இந்த பிடிச்ச ஹீரோட மூவி என்னதான் மொக்கையா இருந்தாலும் அது நம்ம நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை, வழியே இல்ல, அது ஒத்துக்கணும் தான் ஆகணும். தப்புன்னு தெரியும். உங்க ஃபேவரட் ஹீரோ யாரு? எதுங்க? ஆஹா, வலைய விரிக்கிறா, வம்பளுக்குறானே. வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? எல்லாத்தையும் இப்படி ஓப்பனா பேசுறீங்களே பாஸ். டூட் சொல்லுங்க, தப்புன்னு தெரியும் இந்த விஷயம் ஆனா அந்த விஷயத்த பண்ணி ஆகணும் என்ன விஷயம்? கடுப்பா இருக்கும்போது கமிட் ஆனவங்களை பிரிச்சிடுவேன். ஹானஸ்ட் ஹானஸ்ட். டூட் சொல்லுங்க, தப்புன்னு இந்த விஷயம் தெரியும் ஆனா வந்து அதை செஞ்சே ஆகணும்னு என்ன விஷயம்? ஐயோ, நான் தப்பு பண்ண மாட்டேன், ரொம்ப குட் கேர்ள். யூனோ காலேஜ்ல கேட்டு பாருங்க, வெரி குட் கேர்ள்னா என்னதான் சொல்லுவாங்க. ஆஷிகா மந்தானா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஏய் நல்லா பண்ணுமா, நானு நல்லா பண்ணு. சீனியராக இருந்தாலும் என்ன தெரியல, அது அசால்ட்டாக ஃப்ளர்ட் பண்ணிடுறேன். ஓ, நீங்க இப்ப சீனியரா இருக்குன்றதை இந்த இடத்துல நீங்க பதிவு பண்றீங்க. இல்லை இல்லை, நான் சீனியர் சொல்லலை, நான் ஜூனியர் தான். யாராக இருந்தாலும் ஃப்ளர்ட் பண்ணிடுறேன். இப்போ பாவி, உங்களையும் பாருங்க, எல்லாரும் ஹாய் அக்கா சொல்கிறீங்க, எனக்கு ஹாய் அக்கா வரமாட்டேங்குது. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நீ அக்கடே சொல்லிட்டு போயிருப்பா ப்ளீஸ் பா. ஓகே அக்கா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. டூட் சொல்லுங்க, தப்புன்னு இந்த விஷயம் தெரியும் ஆனா வந்து இதை செஞ்சே ஆகணும் என்ன விஷயம்? சொல்லக்கூடாது, ஆஞ்சநேயருக்கு மாலை போட்டு ஓ, சுவாமி ஆஞ்சநேயா அப்படின்றீங்களா? ஸோ சேட் ஆஃப் திஸ். ஸோ எப்போ வந்து உங்களை மீட் பண்ணால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும்? அதெல்லாம் இல்லைக்கா, ஃபுல்லாக ஆஞ்சநேயருக்கே பக்தனா இல்லான்னு. தம்பி ரொம்ப வருஷமா ஆஞ்சநேயர் பக்தரோ? ஆமா சாமி. என்னடா இப்படி சொல்லிட்டு? ஐயோ சுவாமி 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 சுவாமி. ஹெல்மெட் போட வண்டி ஓட்டுறது, கிளாஸை கட்டடிக்கிறது, கிளாஸை கட்டடிக்கிறது, காலேஜுக்கு லேட்டாக எழுந்துட்டு வர்றது. ஓ, இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சும் கேட்டதாலே இதை மட்டும் தான் சொல்ல முடியும். சரி, இல்லை பரவாயில்ல, வேற ஏதாவது சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது இருக்கா? என்னதான் கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும். பாபநாசம் படம் பார்த்தீங்களா? நீங்க சொல்லுங்க டியூட்.